ஒரு 15ஆம் தேதி நம்ம வருஷம் வருஷமா கை கழுவுறதுல கொண்டாடுறோம். அப்ப டீச்சர் அவங்க சோப்பை வச்சு எப்படி கைகளை சுத்தம் பண்றது சொல்லி தராங்க. இந்த பழக்கத்தை தொடர்ச்சியா செய்யறதுக்கு சோப்பு தேவை. ஒவ்வொரு வருஷமும் சோப்பு வாங்குறதுக்கு நம்ம போதிய வசதி இல்லை. நாங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சோப்பு தயாரிக்கிறது எப்படின்னு நாங்க சயின்ஸ் டீச்சர்கிட்ட போய் நாங்க கேட்கணும்னு முடிவு பண்ணோம். மாணவர்கள் என்கிட்ட சோப்பு தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கறத கேட்டாங்க. அப்ப அந்த முறைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறப்ப அது தயாரிக்கிறதுக்கான காஸ்ட் கூடுதல். அதுக்கு பதிலாக சோப்பு ஆயில் தயாரிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வந்தோம். அப்ப அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்றுனர் மணிகண்டன் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு எப்படி சோப் ஆயில் தயாரிக்கிறதுங்கிற பயிற்சியை எடுத்துட்டு மாணவர்களுக்கு சோப் ஆயில் தயாரிக்கிற முறையை நான் கற்றுக்கிட்டேன். சோப்பு செஞ்சா ரொம்ப செலவாக முடியாது. அதுக்கு பதில் சோப் ஆயில் செஞ்சா ரொம்ப சீப்பா இருக்குன்னு எங்க சயின்ஸ் டீச்சர் சொன்னாங்க. சோப் ஆயில் தயாரிக்கிற பொருள்கள் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 100 ரூபா வரைக்கும் செலவாகுங்க. அந்த 100 ரூபாய ஃப்ரெண்ட்ஸு கிட்டே நாங்கெல்லாம் வசூல் பண்ண போறோம். தேவையான காசு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வசூல் பண்ண நாங்க கெச்சன் சார் அனுமதி கேட்டாங்க. கெச்சன் சார் அனுமதி கேட்டாங்க. மாணவர்கள் 2 ரூபா வாங்கி ஒரு நாட்டு செஞ்சுட்டோம்னா ஒரு மாசம் ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம்.